ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 477. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நேற்றைய பாகியதரா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 337. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து பி போர்டில் 3 நம்பர், சி போர்டில் 7 4 நம்பர் எடுத்திருப்பேன். இந்த ரெண்டு நம்பருமே நேற்று ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருந்தது. பி போர்டில் 3 தான் பாஸ் ஆகிருந்தது, சி போர்டில் 7 நம்பர் தான் இருந்தது. ஓகே, ஏ போர்ட்லேயும் 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 7 நம்பர் எப்படி எடுத்திருந்தேன்னா, பாகியதரா வின்வின் ரிசல்ட் இது ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணி தான் 1 4 நம்பர் பாஸ் ஆகிருந்தா அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற பாகியதரா இல்லை வின்வின் ரிசல்ட் எல்லாத்துலேயுமே 7 நம்பர் இருக்கும். 1 4 7, இங்கேயும் 1 4 7, இங்கே 4 1 7, இங்கே 1 4 4, இந்த இடத்துல 1 4 7. இப்போ போன வார பி போர்டு நம்பர், அதுக்கு முன் வார பி போர்டு நம்பர்லாம் பாகியதரா ரிசல்ட்டில் 1 4ன்னு இருக்கிறதுனால 7 நம்பர் சி போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் தான் சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. சி போர்டில் 2 நம்பர் சொல்லியிருப்பேன். 7 4னா 7 வந்து பாஸ் ஆகிருந்தது. அடுத்து நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன கம்பேரிஷன் சொல்லியிருந்தேன்னா, இதுவுமே அதே பாகியதரா வின்வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 1 4 இந்த மாதிரி நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 5 3 வரலாம். ஓகேவா, ரெண்டே கம்பேரிஷன் தான். இப்போ 1 4 நம்பர் இருந்தது போன வார ரிசல்ட்டு, அதுக்கு முன் வார ரிசல்ட்டு பாகியதரா ரிசல்ட்டில். இப்போ 5 3 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து 5 வந்து ஏ போர்டில் எடுத்துகிட்டு 3 வந்து பி போர்டில் எடுத்துருந்தேன். நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்டும் 3 தான், ஏ போர்டும் 3 நம்பர் தான் பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா, இப்போ நம்ம எடுத்த மெத்தடு 2 மெத்தட்லையுமே 2 நம்பருமே பாஸ் ஆகிருந்தது. பி போர்டில் 3, சி போர்டில் 7. இப்போ நேற்று ரிசல்ட் கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வின்வின் சார்ட் அதே மாதிரி பாகியதரா சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இதில் ஏ போர்ட்லேயுமே 3 நம்பரே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, பிசி போர்டு பாஸ் ஆகிருந்தது நேற்று ரிசல்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று எப்படி வந்து வின்வின் பாகியதரா சார்ட் ஃபுல்லாகவே இயர்லி சார்ட் கம்பேர் பண்ணணும், இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வந்து ஸ்ரீ சக்தி இயர்லி சார்ட் கம்பேர் பண்ணி இங்கே வந்து நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வாரம் பாஸ் ஆன ஸ்ரீ சக்தி நம்பர் வந்து 278. இங்கே இருக்கிற பிசி போர்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரே இருக்கும் 7 8ன்னு. இதே மாதிரி அடுத்தடுத்த நம்பரே பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்க ரிசல்ட்லாம் எழுதிட்டு அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். இங்கே 612, அதுக்கு அடுத்த வாரம் 890, 245, அதுக்கு அடுத்த வாரம் 071, இங்கே 423, அதுக்கு அடுத்த வாரம் 215, 134, அதுக்கு அடுத்த வாரம் 650. இப்போ போன வாரம் நம்பர் வந்து 278. இங்கெல்லாம் பிசி போர்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரே இருக்கும். இங்கே 1 2, இங்கே 4 5, இந்த இடத்துல 2 3, இங்கே 3 4, இப்போ போன வாரம் நம்பர் 7 8. இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 0 1 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். இங்கே 1 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0, இங்கே 4 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0 1, இங்கே 2 3ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 1, இங்கே 3 4ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0. இப்போ 7 8 நம்பர் இருக்குது போன வார ரிசல்ட்டு. அப்போ இந்த வார ரிசல்ட்டு ஓகேவா, இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 இல்லைனா 1 வரலாம். நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இந்த ஃபஸ்ட் மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஸ்ரீ சக்தி இயர்லி சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன வாரம் ஸ்ரீ சக்தி நம்பர் 278, பிசி போர்டு வந்து அடுத்தடுத்த நம்பர் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் பிசி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த வார ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் 0 1 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுது. ஓகேவா, இங்கே 1 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0, இங்கே 4 5னா அதுக்கு அடுத்த வாரம் 0 1, இங்கே 2 3 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 1வது பாஸ் ஆகிருக்கும், இங்கே 3 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0. இப்போ போன வாரம் ஸ்ரீ சக்தி ரிசல்ட் நம்பர் வந்து 278, 7 8 தான் பிசி போர்டில் இருக்குது. இப்போ இந்த வார ரிசல்ட் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 இல்லைனா 1 வரலாம். இந்த ரெண்டு நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே அதே சார்ட் தான், ஸ்ரீ சக்தி இயர்லி சார்ட் வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ போன வாரம் ஸ்ரீ சக்தி நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 697 278. போன வார ரிசல்ட்டில் 2வது டிஜிட்டில் 9ன்னு நம்பர் இருக்கும். இதே மாதிரி பாஸ் ஆன ஸ்ரீ சக்தி சார்ட் இயர்லி சார்ட் கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 1 9 3 4 0 4, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 769, இங்கே 2 9 8 4 2 0, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 120. அடுத்து இந்த செட் ரிசல்ட்டில் 4 9 6 9 2 7, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 464. இப்போ போன வாரம் ஸ்ரீ சக்தி நம்பர் 6 9 7 2 7 8. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா, 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட்டில் 9ன்னு ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தால் அது பக்கத்தில் இருக்க நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 9 3 27னா அதுக்கு அடுத்த வாரம் 7, இங்கே 9 8 72னா அதுக்கு அடுத்த வாரம் 2, இங்கே 9 6 ஓகேவா 9 6 54னா அதுக்கு அடுத்த வாரம் 4 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வார ரிசல்ட்டில் 2வது டிஜிட் நம்பர் 9 தான், பக்கத்தில் இருந்த 3வது டிஜிட் நம்பர் 7, 9 7 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 63, 63னா 6 இல்லைனா 3 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆனால் நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இதுவுமே ஸ்ரீ சக்தி இயர்லி சார்ட் கம்பேரிஷன் வச்சு நான் சொல்கிற நம்பர் தான். ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட்டில் 9 நம்பர் இருந்தால் அது பக்கத்தில் இருக்கிற நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த வார ரிசல்ட் ஏபிசி போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் இருக்கும்.
இங்கே ரெண்டாவது டிஜிட் நம்பர் 9 தான். இதுக்கு அடுத்த நம்பர் வந்து 3. 9 3 27னா அதுக்கு அடுத்த நாள் 7. இங்கேயே ரெண்டாவது டிஜிட் நம்பர் 9 தான். 9 8 72னா அதுக்கு அடுத்த நாள் 2. அடுத்து இந்த ரிசல்ட்லேயும் ரெண்டாவது டிஜிட் நம்பர் 9 தான். அதுக்கு அடுத்த நம்பர் 6. 9 6 54னா அதுக்கு அடுத்த நாள் 4 2 தடவை பாஸ் ஆகிருக்கலாம் அடுத்த வார ரிசல்ட்டில். இப்போ போன வார ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் ரெண்டாவது டிஜிட் நம்பர் 9 தான். இதுக்கு அடுத்த நம்பர் 7. 9 7 63னா 6 இல்லைனா 3. இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரலாம். நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதை நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்ம ஸ்ரீசக்தி சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி 4 7ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்து வர ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் 5 நம்பருக்கு பாஸ் ஆகுது. இப்போ இங்கே 547 அதுக்கு அடுத்த வாரம் 253, 245 அதுக்கு அடுத்து 071, 423 அதுக்கு அடுத்து 215 அதுக்கு அடுத்த வாரம் 746. போன வாரம் நம்பர் ஸ்ரீசக்தி நம்பர் வந்து 278, அதுக்கு முன் வார நம்பர் 140. 4 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்து 5 இருக்கும். ஓகே, இங்கே லைன் போட்டிருப்பேன் 4 7 5, இங்கே 4 7 5, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 5 7. இப்போ போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பர் பி போர்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 4 7 தான். இப்போ 5 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் மறுபடியும் ரிப்பீட் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் சி போர்ட்டில் எடுத்துட்டேன். இது நான் வந்து ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் வச்சு நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் 4 7ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்து 5 பாஸ் ஆகுது. 4 7 5, இங்கேயும் 4 7 5, இந்த இடத்துலையும் 4 5 7. இப்போ 4 7 இருக்கிறதுனால 5 மட்டும் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்டில் எடுத்திருப்பேன். ஏன்னா இப்போ போன வாரம் அதுக்கு முன் வாரம் எங்கேயுமே 5 நம்பர் வரல ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில். அதனால் 5 வந்து சி போர்ட்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6 3, பி கேல்குலேஷன் 0 1, சி போர்டில் 5. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 605 615, 305 315. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 60 61 30 31, பிசி வந்து 05 15, ஏசி வந்து 65 35. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஓகேவா, இந்த மந்த்து சார்ட்டு ஜூலை சார்ட் எதுவுமே வச்சு கம்பேர் பண்ணல, எல்லாமே ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் வச்சு சொல்கிற நம்பர் தான். 4 7 இருந்தால் 5 வரலான்னு ஒரு மெத்தடில் சொல்லியிருப்பேன். இன்னொரு மெத்தடில் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் ரெண்டாவது டிஜிட்டில் 9 நம்பர் இருந்தால் அது பக்கத்தில் இருந்த நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். அப்படி எடுத்தோம்னா 9 7 63, 6 இல்லைனா 3, இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஏன்னா இது வரைக்கும் ரிசல்ட் அப்படி தான் பாஸ் ஆகிருந்தது. 6 டிஜிட் நம்பரில் ரெண்டாவது டிஜிட்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த வர ரிசல்ட்டில் ஒரு போர்டில் இருக்கும். 9 7 63னா இங்கே 9 3 27னா 7, 9 8 72னா 2. இந்த மாதிரி தான் இப்போ 6 3 இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா அடுத்தடுத்த நம்பர் பிசி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 0 1 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுது. இப்போ போன வார ஸ்ரீசக்தி நம்பர் 278, பிசி போர்டு 7 8 தான். இப்போ இந்த வார ரிசல்ட்டுக்கு 0 1 வரலாம். இந்த ரெண்டு நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் ஏ போர்டில் 6 3, பி போர்டில் 0 1, சி போர்டில் 5. பாக்ஸ் 605 615, 305 315. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 60 61 30 31, பிசி 05 15, ஏசி வந்து 65 35. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.